நவராத்திரியின் 8ஆம் நாள் தாயின் பரிசுத்தம், அழகு, கருணை மற்றும் சுத்த ஆன்ம சக்தியின் வடிவமான மகா காவுரி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. நீங்கள் அம்மன் பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் பராசக்தி என்று கமெண்ட் செய்யவும். புராணங்களில் கூறப்படுவது போல பார்வதி தேவி சிவபெருமானை பெற கடுமையான தவம் செய்தபோது பல ஆண்டுகள் காடுகளில் வாழ்ந்ததால் கருமையான தோற்றம் பெற்றார். சிவபெருமான் கங்கை நீரால் அவளை சுத்திகரித்த போது அவள் வெண்மை தோற்றத்தில் ஜொலித்தாள். அந்த வடிவமே மகா காவுரி, பரிசுத்தத்தின் வடிவம். 4 கைகளுடன் திரிசூலம், டமரு ஏந்தி அபயமும் வரமுத்ராவுமுடன் காணப்படும் மகா காவுரி அம்மன் வெள்ளை ஆடை அணிந்து வெள்ளை காளை வாகனத்தில் அமர்ந்திருப்பார். முகத்தில் எப்போதும் கருணையும் அமைதியும் பொலிவுடன் காணப்படும். மகா கௌரி தேவியை வணங்குவது திருமண தடைகளை நீக்கி நல்ல துணையை வழங்கும். பெண்களுக்கு அழகு, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் தரும். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை நிலைக்கும். காலை மாலை வெள்ளை ஆடை அணிந்து பூஜை செய்து ஜாதி மல்லி அல்லது வெள்ளை பூக்களை அர்ப்பணித்து ஓம் மகா கௌரியை நமः என ஜபிக்கலாம். துர்கா சப்தசதி, லலிதா சஹஸ்ரநாமம் போன்றவற்றை ஓதலாம். தாயின் கருணை அருளால் வாழ்க்கையில் அழகு, அமைதி, பரிசுத்தம், வளம் அனைத்தும் நிலைக்கும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.